காரணமில்லாமல் விடப்படுகிற சாபம் தங்காது. அப்படின்னா காரணத்தோடு ஒன்று சொல்லப்படுமையானால் இருக்கா? ஆகவேதான் இந்த பூமியில ஆண்டவர் சொல்றார், உன் ஆயுசு நாட்கள் பெருகும்படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இந்த பூமியில ஒரு பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னா தாய் தகப்பனை கனம் பண்ணி அப்பா அம்மா மனதார அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம். அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக முக்கியம். அது இன்றைக்கு சில ஊழியங்கள் எப்படி இருக்குன்னு கேட்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய தாய் தகப்பனோடு கூட ஒரு சீரான ஐக்கியம் இல்லை, உறவு இல்லாமலேயே அவர்களுடைய மன கிளேசப்படக்கூடிய நிலையிலே அந்த ஊழியங்கள் நடைபெறும். அப்ப அந்த ஊழியம் எப்படி இருக்குன்னு கேட்பீங்கன்னா, ஊழியம்னு சொன்னாலும் அந்த ஊழியத்தின் மேல் ஏதோ ஒரு சாபம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு பொருந்துமா? வயது முதிர்ந்தவராக அவர் தேகத்தை விட்டு பிரியும் நாட்களை நெருங்கி போய்கொண்டிருக்கும் பொழுது பவுல் எழுதுகிற வார்த்தைகள், ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னோடு இணைந்து நடந்த ஒருவனை குறித்து அட்ரஸ் பண்ணும் பொழுது மன கிளேசத்தோடு அவனை குறித்து எழுதுகிறார். தேமா அவன் எப்படியோ வருவான்னு நினைச்சேன் கூட வச்சிருந்தேன், ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு அவன் பிரிந்து போனான். புதிய ஏற்பாட்டில் பொதுவாக சபிக்கிறது இல்லை, ஆனால் அவர்கள் மன கிளேசம் துக்கப்படும் பொழுதே அது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்சு. நீங்க கவனிங்க, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:15 எழுதுறார், ஆசியா நாட்டுல இவங்க என் கூட வருவாங்க நான் நினைச்சேனே, அவரில் பிகளும் எர்மகனே முதலா இவங்க கூட என்னை விட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா விலகினார் என்று அறிந்திருக்கிறார். இவங்களும் விலகிட்டாங்க. ஆனா இந்த ஒனேசிமும் என்னை ஒவ்வொரு முறையும் தேடி வந்து என் மனசை குளிப்பாட்டி என்னை கவனித்து என் விலங்க குறித்து வெட்கப்படாம அவன் என்னோடு கூட இணைந்திருந்தான். அவனுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாவதாகன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தன்னால் வளர்க்கப்பட்ட தன் ஆவிக்குரிய பிள்ளையை மனதார ஆசீர்வதிக்கிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நம்மை மனங்குளிர்ந்து ஆசீர்வதித்து ஊழியத்தை நம்ம துவங்குமே ஆனால் அந்த ஊழியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாக இருக்கும். அதான் வேதத்தின் ஒழுங்கு.